இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லுங்க. அதாவது சேவல் ஏன் வீட்டு மேலே ஏறி கூவுது? சேவல் வீட்டு மேலே ஏறி கூவுதுன்னா அது மேலே அது தெரியலையா? அப்போ நான் ஒரு காரணம் சொல்கிறேன் கேளுங்க. சேவல் ஏன் மேலே ஏறி கூவுதுங்கிறதுக்கு இந்த ஒரு கதையில் தான் அந்த கதை வந்துச்சு. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலத்தில் கிராமம், இப்போ நம்ம ஊர் கிராமம் இருக்குதுல்ல, இந்த மாதிரி மலை இருக்குல்ல, அந்த மலை அடிவாரத்தில் இளைஞன் ஒரு அப்பம்மா ஒரு பையனும் இருந்தாங்க. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். நல்ல பையன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பொய் சொல்ல மாட்டான், ஏமாற்ற மாட்டான். தன்னை பற்றி அவனுக்கு கொஞ்சம் ஏழ்மை நிலை தான். விறகு வெட்டிக்கிட்டு வந்து ஊரில் விற்றா மட்டும்தான் அவனுக்கு காசு பணம். அப்படி இருக்கக்குள்ள அது கொடுத்துட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு ரொம்ப நாள் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அவனுக்கு கல்யாணமே ஆகலை. அவனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கவலை இருக்குது. அந்த கவலையை யாருக்கிட்டையும் வெளியில் காட்டிக்க மாட்டான். இப்படி நல்லா போய்கிட்டு இருந்துச்சு காலம். ஒரு நாள் விறகு காஞ்ச விறகே கிடைக்கல, ரொம்ப தூரம் போயிட்டான். அப்புறம் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தா ஒரு விறகு வெட்டிக்கிட்டு இருக்குள்ள ஒரு மான்குட்டி ஆட்டுக்குட்டி மாதிரியே தான் மான்குட்டி ஓடி வந்துச்சான். ஓடி வந்து இவங்கிட்ட மூச்சு வாங்கிக்கிட்டு, அண்ணா அண்ணா எனக்கு ஒரு உதவி பண்ண அண்ணான்னுச்சா. என்னப்பான்னு கேட்டாரான். அப்போ வேட்டையாடிக்கிட்டு வரான். அவன் அம்புக்கு பயந்து நான் இங்கே வந்துட்டேன், என்னை காப்பாத்தண்ணா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அந்த இளைஞன் என்ன பண்ணனா, இந்த விறகு கிட்ட கீழே ஒரு குழி மாதிரி தோண்டி அந்த மான்குட்டியை வச்சு அது மேலே சின்ன சின்ன குச்சி தலையெல்லாம் போட்டு மூடி அதை மறைச்சிட்டான். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு வேடனும் ஓடி வந்தானான். ஓடி வந்துட்டு, இங்கே ஒரு மான்குட்டி வந்துச்சா பாத்தியாப்பான்னு கேட்டானா. இவன் சொன்னானா, அப்படிலாம் ஒன்றுமே இங்கே வரல, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டானா. அப்புறம் அவன் போனதுக்கப்புறம் இந்த மான்குட்டி வெளியில் வந்து சந்தோஷமாக இவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு, நீ உனக்கு எந்த உதவினாலும் கேளு, நான் செய்கிறேன் அப்படின்னுச்சான். அதுக்கு அந்த இளைஞன் சொன்னானா, எனக்குன்னு எந்த உதவியும் தேவையில்லை, எனக்கு கல்யாணம் தான் ஆகலை, யாரும் பெண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏழையாக இருக்கிறதுனால அப்படின்னு கவலையாக சொன்னானாம். சரி அப்படி தானே, நீ கவலைப்படாத, இந்த மலை அடிவாரம், அங்கே ஒரு மலை தெரியுதுல்ல, அந்த மலை அடிவாரத்துக்கு போ. அடிவாரத்துலேருந்து கொஞ்சம் மேலே ஏறினீன்னா அங்கே ஒரு அருவி இருக்கும். அந்த அருவியில் நல்ல நீர்லாம் இருக்கும். அங்கே 8 கன்னிகைகள், 8 பேர் தேவலோகத்திலேருந்து தினமும் குளிக்க வருவாங்க. அப்படி குளிக்க வரக்குள்ள நீ என்ன செய்யறனா, ஊத்தடியில் போய் மறைஞ்சி ஒளிஞ்சிக்க. அவங்க குளிக்கிறதுக்கு ஆற்றுல இறங்குவாங்கல்ல, அவங்க ஒரு தேவலோக ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க, தேவலோக துணி போடுவாங்க. அதனால தான் அவங்களால பறக்க முடியுது, மேலே ஏறவலாம் முடியுது. அப்போ நீ ஒரு இதை எடுத்து வச்சு அங்கே எடுத்து வச்சு மறைச்சிக்க அப்படின்னு ஒருத்தரை மட்டும் மறைச்சி வச்சிக்க, நீ கொடுக்காத. அப்போ அந்த துணி அந்த பெண்ணுக்கு இல்லைன்னா அவளால் மறுபடியும் மேலோகத்துக்கு போக முடியாது, மறைச்சிக்கன்னு சொன்னிச்சான். சரின்னு சொல்லிட்டு இதே மாதிரி அவனும் அந்த மலைக்கு உதவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், மரத்தடியில் ஒண்டி இருக்கிறான். அதே மாதிரி 8 கன்னிகைகள் வந்தாங்களாம். 8 பெண்கள் வந்து நல்லா ஆனந்தமாக குளிக்கிறாங்க. இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு அந்த அழகான பெண்களை பார்த்ததும் இதுவும். அப்புறம் அசாதம் சொன்ன மாதிரி, இந்த மான்குட்டி சொன்ன மாதிரி ஒரு துணியை எடுத்து என்ன பண்ணுறான், மறைச்சி வச்சுக்கிறான். மறைச்சி வச்சுக்கிட்டோன்னே அந்த பெண்கள்லாம் குளிச்சுட்டு ஓடி வந்து நதியில் நீராடிட்டு என்ன பண்ணுறாங்க, 7 பேர் துணியை போட்டுக்கிட்டாங்க, மேலே பறந்து போயிட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு துணி கிடைக்கல. அவன் என்ன பண்ணுறான், அப்படியே இதுங்கிறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து, இந்தம்மா உன்னோட ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறான். அவன் வாங்கிக்கிட்டு அலறாளாம், நேரம் ஆயிடுச்சு, என்னால் இனிமேல் மேலே தேவலோகத்துக்கு போக முடியாது, அப்படியே போனாலும் என்னை ஏற்றுக்க மாட்டாங்களேன்னு அலறாளாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், சரி என் கூட வந்துரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை நான் காப்பாற்றுறேன், நாம் வாழலான்னு சொல்லிட்டு இலை தலை கொடியெல்லாம் அந்த பொண்ணை உடுத்திக்க சொல்லி கூட்டிகிட்டு வரான். அந்த ட்ரெஸ்ஸை தரமாட்டேன்னு சொல்லிட்டானான். அப்புறம் தந்தை மேலே போயிடுவான்னு நினச்சிக்கிட்டு அவன் அந்த மான்குட்டியும் அப்படி தான் அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுச்சு, கொடுக்காத அப்படின்ட்டு. இதே மாதிரி என்ன பண்ணிடுச்சு, இவன் என்ன பண்ணிட்டான், சரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான்.
கல்யாணம் பண்ணிட்டு நல்லா பிழைக்கிறாங்க. முதல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சான். இந்த பெண் கேட்குறாளாம், எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடு, நான் போகிறேன்னு. இல்லை பையனை விட்டுட்டு உன்னை விட்டுட்டு எங்களால் இருக்க முடியாது, அதனால நீ போகக்கூடாது அப்படின்னு சொன்னாலாம். இப்படியே காலம் போக்குள்ள மறுபடியும் இன்னொரு குழந்தை. அப்பவும் கேட்குறாளாம், இவன் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, பிள்ளைங்கள்லாம் யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள இப்படியே இன்னொரு வருஷம் இன்னொரு 3வது குழந்தையும் பிறந்துருச்சு. இவ கெஞ்சுன்னு கெஞ்சுறாளாம், எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நான் போய் பார்க்கணுன்னு. அப்போ இவன் சொல்கிறானா, சரி நீ வேணும்னா போ, பிள்ளைங்களை விட்டுட்டு போ அப்படிங்கிறாளாம். ஆனால் அவள் என்ன பண்ணிட்டா, அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்த உடனே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உடனே தோல் சப்பையில் 2 பக்கமும் 2 குழந்தையும் காலில் ஒரு குழந்தையும் பிடிச்சிக்கிட்டு பறந்துட்டான். எப்படியே மேலே பறந்து போயிட்டா. 3 பேர் 4 பேர்த்த விட்டுட்டு இவனால் இருக்க முடியுமா? இவனுக்கு ஒரே அழுகழுகையாக வருதான். அழுதுகிட்டே இருந்தானா. அப்புறம் வேலைக்கும் போகலை, ஒன்றுமே பண்ணலை, இப்படியே இருந்திருக்கிறான். அப்புறம் ஒரு நாள் மறுபடியும் காட்டுக்கு விறகு வெட்டலான்னு போயிருக்கிறான். அந்த மான்குட்டியை பார்த்துருக்குறான். அது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அப்புறம் கேட்டுச்சான், என்னப்பா நல்லா பிழைக்கிறியான்னு. இல்லை, இப்படி வந்து அவள் பறந்து போயிட்டா அப்படின்னு சோகமாக சொன்னானான். சரி, ஏன் இப்படி உன் முட்டாள்தனத்தில் பண்ணுன? சரி, இப்போ நான் இன்னொரு ஐடியா கொடுக்குறேன், அதே மாதிரி பண்ணுனான். சரி, என்னன்னு கேட்டானா. அதாவது நீ ஒரு எடுத்து வச்சுக்கிட்டதுனால அதுக்கப்புறம் எந்த தேவலோக கன்னிகளும் இங்கே கீழே வரதில்லை குளிக்க. ஆனால் அவங்க ஒரு மந்திர கயிறு விட்டு ஒரு குடுவையை விட்டு அதே நீர் விட்டுலேருந்து தண்ணி எடுத்து குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ணுறன்னா, ஒரு நாளைக்கு போய் மறைஞ்சிக்க, அந்த கயிறையும் குடுவையும் கீழே விடுவாங்கல்ல. அப்போ நீ என்ன பண்ணுறனா, அந்த குடுவையில் தண்ணியை முண்டக்குள்ள குடுவையில் தண்ணியை கீழே ஊற்றிட்டு நீ அந்த குடுவையை பிடிச்சிக்க அப்படின்னு ஐடியா கொடுக்குறேன். குடுவையை பிடிச்சிக்கங்கிறாங்க அப்படின்னு கொடுத்து அந்த மான்குட்டி சொல்லுதா. அதே மாதிரி இவனும் என்ன பண்ணுறான், அதே நீர்வீழ்ச்சிக்கு போகிறான். அதே மாதிரி கயிறை விட்டு குடுவையை விட்டு தண்ணி மொள்றாங்க. அந்த தண்ணிக்கு பதிலாக குடுவையெல்லாம் இவன் ஏறி உட்காந்துக்கிறான். உட்கார்ந்த உடனே அது வந்து என்ன பண்ணுது, தேவலோகம் போயிருச்சு. தேவலோகம் போன உடனே அங்கே மனைவி பிள்ளைங்கள்லாம் பார்க்குறான். அவன் மனைவி யாருன்னா, அந்த தேவலோகத்து ராஜாவோட பொண்ணு. அங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறான். அப்புறம் அவளும் இவனை பார்த்துட்டு, சரி இவங்க தான் என் வீட்டுக்காரன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் அறிமுகப்படுத்துகிறா. நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் கிரகம் போகக்கூடாதா, இவன் அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டான். அப்புறம் என்ன ஆகிப்போச்சு, இவனுக்கு அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு. இவன் என்ன பண்ணுறான், அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு ஆசை வந்த உடனே தான் மனைவி கிட்ட சொல்கிறான். அவள் எவ்வளவோ சொல்லி பார்க்குறா, நீ கீழே போனீன்னா மறுபடியும் வர முடியாது, அதனால் போகாதங்கிறான். கொஞ்ச நாள் கம்முன்னு தான் இருந்தான். மறுபடியும் அப்பா அம்மா மேலே பார்க்கணுமே வயசானவங்களன்னு கேட்குறான். சரின்னு அந்த பெண் என்ன பண்ணுறா, ஒரு இது குதிரையை கொண்டாந்து குதிரை மேலே இவனை ஏற்றி உட்கார வச்சுட்டு, இந்த குதிரையை விட்டு நீ கீழே இறங்கவே கூடாது, இந்த குதிரையில் கீழே பூமிக்கு போ, உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு நீ என்ன பண்ணுறனா, குதிரையில் இறங்காமையே மேலே வரணும், கீழே இறங்குனீன்னா வர முடியாதுன்னு சொல்கிறீக்கிறா. இவனும் என்ன பண்ணனா, அதே மாதிரி கீழே வந்துட்டான். குதிரை மேலே ஏறி பூகோளத்துக்கு வந்து தான் அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துட்டு இதுங்கிறான். அவங்க அம்மா அழறாங்களாம், உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல, உன் ஞாபகமே வந்தது, நான் உனக்கு பால் பணியாரம் செஞ்சு வச்சுருக்கிறேன், கீழே வாப்பாங்கிறாங்க. ஆனால் இவன் வந்து என்ன சொல்கிறான், வரவே மாட்டேன்னு சொல்லிக்கிறான். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, சரி இது நீ அப்படியே குதிரை மேலேயே இரு, உனக்கு இது பணியாரம் கொண்டாந்து தரேன், நீ சாப்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு இருக்கிறா. உள்ளே போன அம்மா என்ன பண்ணிட்டு கால் தடிக்க கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தோடனே அம்மா அவள் கத்தவும், ஐயோ அம்மான்னு இவன் குதிரையை விட்டு இறங்கியிருக்கிறான். அம்மா விழுந்துட்டாங்களேன்னு அவசரத்தில் கீழே இறங்கினான். குதிரை பறந்துருச்சு, குதிரை மேலே போயிருச்சு. இனிமேல் சொர்க்கத்துக்கு இவனால் போக முடியாதுல்ல. அப்புறமா என்ன பண்ணனா, தினமும் குதிரை வருமா அவங்க வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டே ஏங்கிட்டான். ஏங்கியே இருக்கக்குள்ள அவன் ஆயுசு முடிஞ்சு அவன் ஒரு சேவலாக மாறிட்டான். அடுத்த பிறவியில் சேவலாக மாறினவன் அதுதான் இன்னமும் சேவல் என்ன பண்ணுதுன்னா, வீட்டு மேலே ஏறி நின்றுக்கிட்டு அவள் வருவாளான்னு கொக்கரக்கூன்னு கூவிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. நன்றி. எங்கள் சேனலை ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம்.